இது இப்ப நான் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இவங்க ரிவ்யூவர்ஸ் நம்ம ரிவ்யூ போட்ட நேரம் இருந்தா கரெக்டா அந்த தக்லீஃப் வந்தாலும் வந்துச்சு ரிவ்யூவருக்கே ஒரு நீ என்ன நினைச்சிட்டாங்கப்பா. அது ஏன்னா கலவு கலையை ஊத்தி தள்ளிட்டாங்க தக்லீஃப். அதுல ஒரு வார்த்தை இருக்கா தெரியுமா, ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர். ஆமா சொல்லிட்டாங்க. அதாவது லைட்டா அப்படியே மைல்டா உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சு. அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா, ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர் எதுக்கு சொன்னாங்க, அதாவது அந்த காலத்துல இருந்தா கமர்ஷியல் ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஃபாலோவர்ஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல. எக்ஸாம்பிள் வந்து வியூஸ் ஃபாலோவர்ஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்க. அது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அந்த மீனிங் தான் சொல்லிருக்காங்க. வேற அபிஷேக் ஃபேன் இல்லடா இல்ல பாய்ஸ் இல்ல நான் வந்து அதான் சொல்றேன் இல்ல, அந்த மீனிங்ல சொல்லிருப்பாங்க மேபி. அது வந்து கன்வே ஆனதை வந்து இதை போட்டு போற போக்குல மீன் போடுறவங்க எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அந்த டெம்ப்ளேட்ல வேற வந்திருக்கு. அதை பார்த்தியா, அதான் எடுத்து வச்சேன் பாருங்க. ஹையஸ்ட் பெய்டு ஃபுட் ரிவ்யூ வேற விட மாட்டாங்க, இவரை எங்க போனாலும் விட மாட்டாங்க. இதுல என்ன ஐடியா தெரியுமா, சின்ன தப்பு. என்னது, அந்த காருக்குள்ள போகும்போது ஏதோ இந்த இது கொடுத்துட்டாரு, எல்லாம் ஒட்டு மொத்தமா கொந்தளிச்சிட்டாங்க. இல்ல நான் சொல்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, தலையில கலாடி போடுறேன்ல, நம்மளோட மீம் எடுத்து நம்மால் வந்து ரிவ்யூ மாதிரி பண்ணியிருந்தாப்புல அவரோட சேனல்ல. அதுக்கும் ஒருத்தன் மீம் போட்டிருந்தேன், ஏண்டா இது வேற என்ன, உன்னைய ஓட்டுனா உன்னையே வச்சு காசை மாறிப்பான்டா அந்த இவன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அவனுக்கு தேவை என்ன கண்டென்ட், அவன்கிட்ட இருந்தே எடுத்துக்கிறான் போல பாவத்தை. நம்மளே நம்ம பேஜ்ல வந்து இந்த மீன் போட்டிருக்கோம்.